இதில் எந்த விதமான திக்னஸும் ரிங்ஸும் தெரியாத அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். சர்ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு. ஸோ இதோட திக்னஸ் சைட்லேயும் தெரியாது, ஃப்ரண்ட்லேயும் தெரியாது. -12 ஸ்பெரிக்கல் இருக்கக்கூடிய ஒரு ஹை பவர் திக்னஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஹை இண்டெக்ஸுங்கிற மெட்டீரியலில் ஸ்பெஷல் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் எந்த விதமான திக்னஸும் ரிங்ஸும் தெரியாத அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்த்துருக்க விஷுவல் சப்போர்ட் வந்து வைடர் விஷனாக கிடைக்குது. கம்ஃபர்ட் ஜோனோட லெவல் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரிங்ஸ் இல்லாதனால எனக்கு எட்ஜஸில் அந்த பிளர்னஸே இல்லை. விஷுவலாக பார்க்குற அந்த சப்போர்ட் வந்து சென்டரில் பார்க்குற அதே ஃபோக்கஸ் சைட்லையும் கிடைக்குது. ஸோ -12ங்கிறது ஒரு ஹெவியான பவர். அதை 1.74 இண்டெக்ஸில் ஒர்க் பண்ணும்போது திக்னஸ் தெரியாமல், ரிங்கிள் தெரியாமல், ரிஃப்ளெக்ஷன் வராமல் கிளியராக கொடுத்துருக்கோம். வாட்டர் ரெசிஸ்டன்சி இருக்கிறனால டஸ்ட்டும் அதில் ஒட்டாது. ஒலியோஃபோபிக் இருக்கிறனால ஸ்லிப்பரி கண்ட்ரோல் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிளாஸஸில் நம்ம பார்த்துட்டு இருக்க ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு. ஸோ இதோட திக்னஸ் சைட்லேயும் தெரியாது, ஃப்ரண்ட்லேயும் தெரியாது. ஸோ கைஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்டக்கல் பவர் யூஸ் பண்ணுறவங்க ஹை பவராக சோடாபுட்டி மாதிரி திக்கான கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா லென்ஸ் அண்ட் விஷனை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்பெக்ஸ் போடுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். லென்ஸ் அண்ட் விஷன், கோயம்புத்தூர்.